ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. இன்னைக்கு வசனம் சமையலறைல என்ன செய்யலாம்னா, ஈஸியா ஒரு தக்காளி சாதத்தை குக்கர்ல எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவி, நார்மலா நம்ம இன்னைக்கு வீட்டுல சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா 2-3 தடவை. தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 5-6 சின்ன வெங்காயம். இத வந்து நல்லா ஒரு 1-2 நசுக்கிக்கலாம். முழுசா நைஸா அரைக்காம 1-2 நச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில. இப்ப சூடான குக்கர்ல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு தாளிக்க தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கடல் பாசி, இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இது காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க, வதங்கி வரட்டும். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலருக்காக தான், காரம் இருக்காது உங்களுக்கு. இது நல்லா கொஞ்சமா போட்டிருந்தோம். இப்ப கொஞ்சம் மீதி ஆட் பண்ணிக்கோங்க. விட்டு சாதத்தை இறக்கியாச்சு. நல்லா விசில் அடங்கணும்னு எடுத்து பார்த்தா சாதம் வந்து இவருங்க. நல்லா நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா இது போல நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட ரைத்தா, உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வசனம் சமையலறையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.